மதுரை ஸ்பெஷல் தான் இது. அங்கே வந்து பாண்டிமுனிங்கிற ஒரு சாமி உண்டு. அந்த சாமியை பார்க்க போகிற ஒரு அம்மாவோட மனநிலையை பற்றி தான் ஒரு கவிதை. பாண்டிமுனியும் பார்வதி அக்காவும், பாண்டிமுனியும் பார்வதி அக்காவும். பாண்டி கோயிலுக்கு புறப்படுன்னு சொன்ன உடனே பார்வதி அக்காவுக்கு பரபரப்பு வந்து விலகும். பார்வதி அக்காவுக்கு பரபரப்பு வந்து விலகும். அடக்கி வைக்கப்பட்ட அத்தனை உணர்வையும் ஆட்டமாடி தீர்த்திடலாம். கோவிலில் ஆடுறதால குறைஞ்சு ஒன்றும் போகிறதில்ல. கோவிலில் ஆடுறதால குறைஞ்சு ஒன்றும் போகிறதில்ல. பஸ்ஸில் உட்கார்ந்ததுமே பாண்டி வந்துட்டாருன்னு சொல்லிடலாம். பஸ்ஸில் உட்கார்ந்ததுமே பாண்டி வந்துட்டாருன்னு சொல்லிக்கலாம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் குறி கேட்க காலில் கும்பிட்டு விழச் சொல்லலாம். சுருட்டு பீடின்னு சுதந்திரமாக பிடிக்கலாம். சுருட்டு பீடின்னு சுதந்திரமாக பிடிக்கலாம். நாள் முழுவதும் அடக்கி அடைஞ்சு கிடக்கிறத ஒரு நாள் சுதந்திரத்தை உடனே அனுபவிக்கலாம். மரியாதைக்கு ஒதுங்கி நின்னவங்களை கூட மனசார வாடா போடான்னு கூப்பிடலாம். முறைச்சி பார்த்தாங்கன்னா நான் பாண்டிமுனி வந்திருக்கேன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுடலாம். வருஷமெல்லாம் ஒழிச்சு வச்ச வேதனையை வெளியேற்றி ஆடி பார்க்கவே அனுப்பி வச்சாரு பாண்டிமுனி. நினைக்கையில் பார்வதி அக்காவுக்கு பரபரப்பு தீரலை. நினைக்கையில் பார்வதி அக்காவுக்கு பரபரப்பு தீரலை. இன்னும் ஒரு கவிதை. மரப்பாச்சி எல்ல மனம். பெண்களுக்கான ஒரு அவஸ்தை தான் இது. பொது இடத்தில் அத்துமீறுகிறது பார்வை. பொது இடத்தில் அத்துமீறுகிறது பார்வை. கவர்ச்சி பொருளாய் காட்சியளிப்பதாய் உணரும் ஒரு தருணம். கவர்ச்சி பொருளாய் காட்சி அளிப்பதாய் உணரும் ஒரு தருணம். மகவு தொலைத்த பெண்ணிற்கு அது வலி. மகவு தொலைத்த பெண்ணிற்கு அது வலி. மாதவிடாய் தருணத்திலோ இறுகி போன பாறையது. மாதவிடாய் தருணத்திலோ இறுகி போன பாறையது. பல்கி பெருகிய புற்றுச்செல்லால் அவதியுறும் பார்வதிக்கோ வெட்டி எறியப்பட வேண்டிய வேண்டா உறுப்பு. பல்கி பெருகிய புற்று செல்லால் அவதியுறும் பார்வதிக்கோ வெட்டி எறிய வேண்டிய வேண்டா உறுப்பு. கோகிலாவின் குடிகார கணவனுக்கோ கோர விளையாட்டு மைதானம். கோகிலாவின் குடிகார கணவனுக்கோ கோர விளையாட்டு மைதானம். 10 பருவத்து பெண்ணிற்கு பால் பேதம் உணர்த்தும் உறுப்பு. அத்துமீறும் பார்வைக்குள் இங்கு அலைக்கழிக்கிறது மனம். அத்துமீறும் பார்வைக்குள் இங்கு அலைக்கழிக்கிறது மனம். அன்பை உதாசீனம் செய்வது. அன்பை உதாசீனம் செய்வது எப்படிங்கிறத ஒரு 4 வரியில் சொல்ல நினச்சேன். அன்பை உதாசீனம் செய்தல் என்பது அத்துணை எளிதல்ல. அன்பை உதாசீனம் செய்வது என்பது அத்துணை எளிதல்ல. அன்பிற்குரியவர்களை உதாசீனம் செய்யும்போது கண் எதிரே நின்று பேசாது விட்டம் வெறிக்க வேண்டும். கண் எதிரே நின்று பேசாது விட்டம் வெறிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை உதாசீனம் செய்யும் பொழுது அவர்களது குரல் உங்கள் காதுகளை தீண்டாத அளவிற்கு இறுக மூடிக்கொள்ள வேண்டும். அவர்களது குரல் உங்கள் காதுகளை தீண்டாத அளவிற்கு இறுக மூடிக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களை உதாசீனம் செய்யும் பொழுது உங்கள் மனதை பூவென நிகழவிடக்கூடாது, பாறை என இறுகச் செய்ய வேண்டும். பூவென நிகழவிடக்கூடாது, பாறை என இறுகச் செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களை உதாசீனம் செய்யும் பொழுது நடுங்குகின்ற அவர் கை உங்களை தொடாத அளவிற்கு தூரமாய் நிற்க வேண்டும். நடுங்குகின்ற அவர்களது கை உங்களை தொடாத அளவிற்கு கொஞ்சம் தூரமாய் நிற்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை உதாசீனம் செய்யும் பொழுது பேசிய வார்த்தை, நடந்த பாதை, நிகழ்ந்த பொழுது யாதொன்றையும் நினைவில் நிறுத்தக்கூடாது. ஓயாது அவர்கள் கூறிய வார்த்தை ஒவ்வாத வார்த்தை ஒன்று நினைவிற்குள் நிறுத்திவிட வேண்டும். பேசிய வார்த்தை, நடந்த பாதை, நிகழ்ந்த பொழுது என யாதொன்றையும் நினைவில் நிறுத்தக்கூடாது. ஓயாது அவர்கள் கூறிய ஒவ்வாத வார்த்தை ஒன்றை நினைவிற்குள் நிறுத்திவிட வேண்டும். அன்பிற்குரியவர்களை உதாசீனம் செய்யும் பொழுது அவர்களது நினைவை நம்முள் நிறுத்துகிற பொருட்களை நீக்குதல் வேண்டும். இல்லையேல் நொடிக்கொரு முறை நினைவுகள் நோவுகளை தந்து தொலைக்கும். இல்லையேல் நொடிக்கொரு முறை நினைவுகள் நோவுகளை தந்து தொலைக்கும். இவற்றையெல்லாம் செய்ய முடியவில்லையா? இவற்றையெல்லாம் செய்ய முடியவில்லையா? நீங்களும் என்னைப் போலவே அன்பிற்குரியவர்களை உதாசீனம் செய்யும் தகுதியற்றவர்களாகிறீர்கள். அன்பு பலம், அன்பு ஆயுட்பெருக்கி, அன்பு தவம், அன்பு
ஆயுதம், அன்பு வாழ்வு, அன்பு தீரா பெருஞ்சுனை நீர், அன்பு ஆயுட்கால இம்சை, அன்பு உயிர்காற்று, அன்பு வலிமை. ஆம், அன்பு வலிமை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா எல்லா இடத்துலையுமே ஒரு வாழ்ந்து கட்டவர்கள் வீடு இருக்கத்தான் செய்யும். அது நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்படி ஒரு வாழ்ந்து கட்டவன் வீடு அது என்ன கதையை உள்ள வச்சிருக்குங்கிறது தான் ஒரு சின்ன கவிதை. ஊருக்கு மத்தியில் காலத்தின் எச்சமென கிடைக்கிறது, காரை சுவர்கள் கலன்று விழ பேரழகு குறைந்து அழகியென இருக்கிறது, முதலாய் முளைத்த காரை வீடு. எந்நேரமும் சிரிப்பொழியும் மனுஷங்களோட பேச்சொழியும் ஜெகஜோதியா வெளிச்சமாய் இருந்த வீடு, விவரம் தெரிஞ்ச நாள் முதலா 7 கல்யாணமும் 4 இளவையும் பார்த்த வீடு. பசின்னு யார் போய் நின்னாலும் படையலே போட்டு பசியாத்திர மனுஷங்க ஜீவித்த வீடு, இது வாழ்ந்து கெட்டவன் வீடு. வந்த சனம் ஒரு நாளும் வயிறெறிஞ்சு போனதில்லை, வந்த சனம் ஒரு நாளும் வயிறெறிஞ்சு போனதில்லை, வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்திட்டு போன வீடு, வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்திட்டு போன வீடு. ஆனால் இப்போ சிதைஞ்சு இருளடைஞ்சு இருந்த இடம் தெரியாமல் இருக்கு. ஆனால் இப்போ சிதைஞ்சு இருள் அடைஞ்சு இருந்த இடம் தெரியாமல் இருக்கு. அடிக்கிற காற்றுல ஓடெல்லாம் உருவி விழுவதால மலைக்கு கூட மக்கள் ஒதுங்கிறதே இல்லை. அடிக்கிற காற்றுல ஓடெல்லாம் உருவி விழுகிறதால மலைக்கு கூட மக்கள் ஒதுங்கிறதே இல்லை. சனங்க ஒதுங்கின வீடு சப்த நாடியும் அடங்கி போயிருச்சு. சிலந்தி வளையும் சில்வண்டு சத்தத்தையும் தவிர சேர்ந்துவாரட்டு கிடக்கு. மணிப்புறாவும் மாடப்புறாவும் வந்த வீட்டில் இன்று வவ்வாள் ஆள்கின்றன. வாழ்ந்து கட்டவனின் வீடு வரலாற்றின் சிறு சாயல். கரைந்து ஓடுவது காரை சுவர் மட்டுமல்ல, காலங்கெட்டவனின் வரலாற்று எச்சம். வாழ்ந்து கட்டவனின் வீடு வரலாற்று சிறு சாம்பல். கரைந்து ஓடுவது காரை சுவர் மட்டுமல்ல, காலம் கெட்டவரின் வரலாற்று எச்சம். மரணத்திற்கு பின் என் வீடு, இது என்னுடைய புகாரற்று கூழாங்கற் கவிதைகளில் கலாப்பிரியாவால் பேசப்பட்ட ஒரு கவிதை. மரணத்திற்கு பின் என் வீடு. தவறாது எல்லோருக்கும் தகவலை அனுப்பிவிடுங்கள், தவறாது எல்லோருக்கும் தகவலை அனுப்பிவிடுங்கள். இல்லையேல் அவர்களது அன்பிற்கு எதிர்வினை ஆற்றவில்லை என ஏமாறக்கூடும். இல்லையேல் அவர்களது அன்பிற்கு எதிர்வினை ஆற்றவில்லை என ஏமாறக்கூடும். பத்திகளை அதிகம் கொளுத்தாதீர்கள், அதன் நெடி நாசி ஏறி என்னை விட்டு விலகி நிற்கச் செய்யும். பத்திகளை அதிகம் கொளுத்தாதீர்கள். முடிந்தால் சிறு தூரலென பரவும் மெல்லிசையை இசைக்கச் செய்யுங்கள். அது ஒருவேளை நான் இறக்கவில்லை இருக்கிறேன் என்னும் உணர்வை தரக்கூடும். ஒருவேளை நான் இறக்கவில்லை இருக்கிறேன் என்ற உணர்வை தரக்கூடும். நாற்காலியில் இறுக்கமாய் கட்டிவிட வேண்டாம், நாற்காலியில் இறுக்கமாய் கட்டிவிட வேண்டாம். தளர்வாய் கால் நீட்டியபடி படுக்க வைத்து விடுங்கள். பிள்ளைகளை அதட்டாதீர்கள், பாவம் அவர்கள் என்னை பார்த்து பயந்து விடக்கூடும். குளிப்பாட்டுகிறேன் என்ற பெயரில் கூட்டம் சேர்க்காதீர்கள், ஒதுங்கி நிற்கும் ஆன்மா கொஞ்சம் கூச்சமடையக்கூடும். முகத்தில் மஞ்சளை மிதமாக்குங்கள். பெரிதாய் பொட்டு வேண்டாம், எப்பொழுதும் நான் வைக்கிற பொட்டு குளியறையில் ஒட்டி இருக்கக்கூடும், அதுவே போதுமானது. ஆபரணங்கள் மீது அதிக பிரியமில்லை எனக்கு என்றாலும் என்னை பார்க்க வருபவருக்கு எப்போதும் போல் இருக்க வேண்டும். ஆபரணங்கள் மீது அதிக பிரியமில்லை என்றாலும் என்னை பார்க்க வருபவர்களுக்கு நான் எப்பொழுதும் போல் இருக்க வேண்டும். சிதையேறும் வரை சிறிது நேரம் இருக்கட்டும், சிதையேறும் வரை சிறிது நேரம் இருக்கட்டும். கடைசியாய் ஒரு முறை முகம் பார்த்துக்கோங்கன்னு வெட்டியான் அழைக்கக்கூடும். கடைசியாய் ஒரு முறை முகம் பார்த்துக்கோங்கன்னு வெட்டியான் அழைக்கக்கூடும். தயவு செய்து அழுத முகத்தோடு என்னை யாரும் பார்க்க வேண்டாம். தயவு செய்து அழுத முகத்தோடு என்னை யாரும் பார்க்க வேண்டாம். எனக்கும் இதுதான் கடைசி முறை உங்கள் முகம் பார்ப்பதற்கும். நன்றி. பொதிகை கவிதைகள் என்ற தலைப்பு என்பதால் என்னுடைய கவிதை பொதிகையை சுற்றியே இருக்கிறது. பொதிகை மலையே புறப்பட்டு வா, பொதிகை மலையே புறப்பட்டு வா புதுமையாய். இளந்தென்றல் ஏங்கி வரும் குற்றாலச்சாரல் வாழ்த்தும் மலைத்தூறல். இளந்தென்றல் ஏங்கி வரும் குற்றாலச்சாரல் வாழ்த்தும் மலைத்தூறல். எழில் சூழ் பொதிகை மலை
ஈசன் இமயத்தில் மணமுடிக்க அகத்திய மாமுனியின் கால்பட்ட மணமழை. சங்கிற்குள் விற்றிருக்கும் சங்கரராய் வானரங்கள் கனி கொடுக்க வாழைகளின் கனி பருக்க அருவிகளின் ஆர்ப்பரிப்பு. அருவிகளின் ஆர்ப்பரிப்பு மலை அரசியின் ஆதிக்கமாய், மலை அரசியின் ஆதிக்கமாய். தமிழ்த்தாய் தவழும் புதிய மலையே, தலைமுறை போற்றும் புண்ணிய மலையே, குற்றங்கள் அழியும் குற்றால மலையே, குற்றாலநாதரின் உடுக்கை தமிழை, மாமரங்கள் மறையோதும் மாமலையே, சந்தன மரங்கள் சிந்து பாடும் சீர்கவியே, செண்பக மலர்கள் சிரிக்கும் எழில் மலையே, சித்திரங்கள் பேசும் சித்திர சபை, சரித்திரங்கள் சொல்லும் அவை, சிற்றாறு பாயும் சித்ரா நதி மட்டுமல்ல மற்றாரும் ஓடும் எங்கள் பதி, சித்தர்கள் வலம் வந்த விந்தை மலை, வெளிநாட்டவனும் மயங்கிய சந்நியாசி மலை, தொல்லியலின் தூயமலை, பாண்டியரின் பார்மலை, வசந்தவல்லி பந்தாடி வலம் வந்த வசந்தமலை, மும்மூர்த்தி கீர்த்தி பெற்ற திரிகூடமலை, மும்மூர்த்தி கீர்த்தி பெற்ற திரிகூடமலை, கவிராயரை கண்டெடுத்த திரிகூடராசப்ப கவிராயரை தத்தெடுத்த தாத்ரீக மலையே, கவிராயரே நீ குறிஞ்சி பாடினாய், குறவஞ்சி பாடினாய், குறவஞ்சி மேடு பெற்றாய், குறவஞ்சி பாடினாய், குறவஞ்சி மேடு பெற்றாய், முத்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடம் குற்றால மாலை, குற்றால ஊடல், குற்றால தலபுராணம், யமக அந்தாதி, சிலேடை வெண்பா, குற்றால நன்னகர் வெண்பா என மேலகரம் கண்டெடுத்த மேதையே, நான் உன்னிடம் கண்டது ஆய்வு பாதையே, நான் உன்னிடம் கண்டது ஆய்வு பாதையே, 14 நூல்கள் கொண்ட பரமனே சிரம் தாழ்கின்றேன், 14 நூல்கள் கொண்ட பரமனே சிரம் தாழ்கின்றேன், நான் முனைவரானதும் உன்னால் தானே, நான் முனைவரானதும் உன்னால் தானே, நூலகங்கள் எல்லாம் உன் அணிவகுப்பு, அதனை காப்பாற்றுவதே என் பணி பொறுப்பு, நூலகங்கள் எல்லாம் உன் அணிவகுப்பு, அதனை காப்பாற்றுவதே என் பணி பொறுப்பு, ஆழி பேரலை அடித்து சென்றாலும் பொய்கையில் மூழ்கி வைத்தாலும் ஓலை சுவடியாய் சங்கம் வைத்து சான்றோர் வளர்த்திட்ட எம்மொழியும் போற்றும் எம் செம்மொழி நூல்கள், கொம்பு தேனாய் எந்த கொம்பனாலும் நம்மை அசைக்க முடியாது, தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே நம் வெற்றியின் ஆயுதம். மாறுங்கள், புத்தகங்களாக மாறுங்கள். என் பாட்டி பிடித்த கரண்டி அகப்பை, என் பாட்டி பிடித்த கரண்டி சித்த நூலானது, என் அம்மா பிடித்த கரண்டி சமையல் புத்தகமானது, நான் பிடித்த கரண்டி ஆய்வு புத்தகமானது. அருமை செல்வங்களே, வருங்கால தூண்களே, நீங்கள் பிடிக்கும் கரண்டி விஞ்ஞானத்தை வளர்க்கும் விந்தை நூலாகட்டும். புத்தகங்களே பேசுங்கள் என்னோடு என்றேன், புத்தகங்களே பேசுங்கள் என்னோடு என்றேன், புத்தகங்களோடு பேசினேன், புத்துலகம் கண்டேன், புத்தகங்களோடு பேசினேன், புத்துலகம் கண்டேன், இனி புது உலகம் படைக்க முடியும் என்னால். நன்றி. இனி புது உலகம் படைக்க முடியும் என்னால். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறது தொல்காப்பியம். ஆதியில் சொற்கள் இருந்தன என்கிறது விவிலியம். அன்னை தமிழை வணங்கி இப்போது உங்கள் முன்னால் ஒரு சில கவிதைகள். புறக்கணிப்பின் நீட்சி. தத்தளித்தலையும் கொந்தளிக்கும் இந்த தாபத்தை, தத்தளித்தலையும் கொந்தளிக்கும் இந்த தாபத்தை எப்படி கடக்க? மழை விட்டபின் ஓட்டில் சொட்டு சொட்டாய் வடியும் நீர்த்துளி போல வடிந்து போக வேண்டும் அல்லது மடிந்து போக வேண்டும். துயில் வர மறுக்கும் தருணம் இரவு நேலும் இக்கணம், துயில் வர மறுக்கும் தருணம் இரவு நேலும் இக்கணம். திக்கற்று அலைகிறது மனம்,
ஆறுதலற்ற அனாதையாக நிராயுத பாணியாய் என்னை அவளால் தானே மீட்க முடியும். ஆறுதலற்ற அனாதையாக நிராயுத பாணியாய் என்னை அவளால் தானே மீட்க முடியும். மாயாவிடம் யார் தூது சொல்ல, மாயாவிடம் யார் தூது சொல்ல, காற்றிடமா கடல் அலையிடமா, நெருப்பை போல் கொதிக்க வைக்கலாமா பாதகத்தி, நெருப்பை போல் கொதிக்க வைக்கலாமா பாதகத்தி, என்னை சமவெளியற்ற அந்தரத்தில் நிறுத்தி வேடிக்கை பார்க்கிறாயே, என்னை சமவெளியற்ற அந்தரத்தில் நிறுத்தி வேடிக்கை பார்க்கிறாயே மாயா. சுவற்றில் புகைப்படத்தில் தொங்கும் மார்லன் புரோண்டா சிரித்தபடி என்னை ஏளனம் செய்கிறாள். சுவற்றில் புகைப்படத்தில் தொங்கும் மார்லன் புரோண்டோ சிரித்தபடி என்னை ஏளனம் செய்கிறாள். அடுத்த கவிதை. நாயும் பூனையும். பூனையும் எலியும் உரசிக்கொள்ளாமல் ஜீவிக்க தகவமைத்து கொண்டன. பூனையும் எலியும் உரசிக்கொள்ளாமல் ஜீவிக்க தகவமைத்து கொண்டன. மிதமிஞ்சிய சூடுதாங்கா உச்சி வெயிலில், மிதமிஞ்சிய சூடுதாங்கா உச்சி வெயிலில் நிற்க நிழலின்றி தாழ்வாரத்தில், நிற்க நிழலின்றி தாழ்வாரத்தில், நிழலில் யாரும் யாரையும் நாயும் பூனையும் பிராண்டி கொள்ளாமல் உலாத்தி கொண்டிருக்கின்றன. நாயும் பூனையும் பிராண்டி கொள்ளாமல் உலர்த்தி கொண்டிருக்கின்றன. கீழ்ச்சுவற்றில் அணிலும் ஓணானும் வட்ட வடிவில் ஓடி விளையாடுகிறது. கீழ்ச்சுவற்றில் அணிலும் ஓணானும் வட்ட வடிவில் ஓடி விளையாடுகிறது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நீயும் நானும். அடுத்து தனித்தலைபவன். விடை காண இயலாது தவிக்கிறேன் இக்கணத்தில், விடை காண இயலாது தவிக்கிறேன் இக்கணத்தில், உனக்குள் நான் இத்தனை தூரம் அந்நியமானது எங்கனம், உனக்குள் நான் இத்தனை தூரம் அந்நியமானது எங்கனம். 5 தசாப்தங்களாக இருத்தலும் அடையாளமற்ற வெற்றிடம் கொண்ட வாழ்வில், அடையாளமற்ற வெற்றிடம் கொண்ட வாழ்வில் உறவுகளை துறந்தேன் உனக்காக. நீயோ என்னை துறக்கிறாய். நானோ எல்லாவற்றையும் இழந்து குட்டி போட்ட பூனைக்குட்டியைப் போல் உன்னை சுற்றி அலைகிறேன். குட்டி போட்ட பூனைக்குட்டியைப் போல் உன்னை சுற்றி அலைகிறேன். என்னை தூக்கி கொஞ்சி நெற்றியில் ஒரு மென் முத்தமிட. அடுத்த கவிதை. என் மொழி. ஞாபக அடுக்குகளில் நிரம்பு வழியும் அணிதினங்கள், ஞாபக அடுக்குகளில் நிரம்பி வழியும் அணிதினங்கள், கணங்கள் தோறும் விரட்டியடிக்கும் லௌகீகங்களை சுமந்தலையும் இருப்பில், கணங்கள் தோறும் விரட்டியடிக்கும் லௌகீகங்களை சுமந்தலையும் இருப்பில், ஆழியில் மூழ்கி மொழியெனும் படகேறி நம்பிக்கையை துடுப்பாக்கிய சமகாலம் எனது. என் மொழி வழங்கிய காப்பியங்களை கற்றறிந்த நிகழ்கணங்கள் வளமானவை. என் மொழி வழங்கிய காப்பியங்களை கற்றறிந்த நிகழ்கணங்கள் வளமானவை. மொழியால் வணங்குகிறேன் இக்கணத்தை, மொழியால் வணங்குகிறேன் இக்கணத்தை. சொற்களை கொண்டே சேகரம் செய்து சீவிக்கத்தான் பிறந்தேன், சொற்களை கொண்டே சேகரம் செய்து சீவிக்கத்தான் பிறந்தேன். மிதந்தலையும் தத்தளிப்பை ஊர்ந்து ஊர்ந்து மேலேறி பெருமலையின் மீதேறி உறக்கச் சொல்வேன். மிதந்தலையும் தத்தளிப்பை ஊர்ந்து ஊர்ந்து மேலேறி பெருமலையின் மீதேறி உறக்கச் சொல்வேன். என் மொழியால் உன்னிடம் யாசகம் கேட்கும் நிலை வந்தால், என் மொழியால் உன்னிடம் யாசகம் கேட்கும் நிலை வந்தால் மரித்திருப்பேன் அக்கணம், மரித்திருப்பேன் அக்கறம். நன்றி, வணக்கம். ஒரு கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் உன்னையும் இந்த பக்கம் என்னையும் கட்டி வைத்திருக்கிறது. பந்தியில் உன் இலையில் சாதமும் என் இலையில் சோறும் பார்த்து பார்த்து பரிமாறுகிறது இந்த காலம். உன் பூஜையில் வைக்கப்படும் கொழுக்கட்டையும் சுண்டலையும், உன் பூஜையில் வைக்கப்படும் கொழுக்கட்டையும் சுண்டலையும் என் குலசாமி சேர்வைகாரன் கையில் இருக்கும் கோட்டருக்கு சைடிஸாக கூட தொட்டுக்கொள்ள மாட்டான். என் முருகன் உனக்கு சுப்பிரமணியனானான். ஆத்திரத்தில் அலைகளெல்லாம் உள்வாங்கிக் கொண்டது. இப்படித்தான் என் போதி மரத்தை புடுங்கி அரச மரத்தை நட்டு வைத்தாய். நீயும் நானும் ஆளுக்கு ஒரு சொம்பு தூக்கி மாட்டுக்கு பின்னால் ஓடுகிறோம். உன் சொம்பு என் சொம்பு பால் கறக்க, உன் சொம்பு கோமியம் பிடிக்க. நீ 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயம் அழிந்து விட்டது என்கிறாய். விவசாயம் அழிந்ததால் தான் 100 நாள் வேலைக்கே வந்தோம் என்கிறேன் நான்.
நீ நெய் வேண்டுமென்றால் மாடு மேய்க்க போ என்கிறாய். நீ நெய் வேண்டுமென்றால் மாடு மேய்க்க போ என்கிறாய். அன்றொரு நாள் என் பாட்டன் நெய் கேட்டான் என்பதற்காக மாடு மேய்ப்பவனுக்கு நெய்யா என்று கட்டி வைத்து அடித்த கதை தெரியுமா உனக்கு? உனக்கும் எனக்கும் எந்த சிந்தனையிலும் ஒத்துப்போவதில்லை. உனக்கும் எனக்கும் எந்த சிந்தனையிலும் ஒத்துப்போவதில்லை. உனக்கு ஒரு நாள் நின்றது, அதனால் தான் வாக்காளர் பட்டியலுக்கு உன் பெயர் சென்றது. சாதி ஆணவ கொலைகாரன் ஜாமீனில் வரும்போது சிறைவாசலில் மேளதாளத்துடன் நின்றவன் நீ, அழுகிய முட்டையுடன் நின்றவன் நான். நீயோ தொலைந்த வளையலுக்காக சோசிய கிளியிடம் வருகிறாய். நானோ அது தொலைத்த வானத்திற்காக கண்ணீர் வடிக்கிறேன். நீ நாட்டியக்காரியின் பாவனைகளை பற்றி சிலாகித்துக் கொண்டிருக்கிறாய். நானோ கரகாட்டக்காரியின் இரவுகளை பற்றி கவலைப்படுகிறேன். நீ அடையாளம் அளிக்க அப்துல் கலாம் கையில் வீணை திணித்தவன். நான் அடையாளம் காக்க பறை இசை முழங்க ரகுமானை அழைத்தவன். வீட்டுக்கு முன்னால் கொட்டப்பட்ட மணல் மேட்டில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். உன் மகளும் என் மகனும் உயரமான கோட்டையின் மீது உட்கார்ந்திருப்பதாக அவள் சொன்னாள். இல்லை இல்லை, ஒரு நதியின் கல்லறை மீது உட்கார்ந்திருப்பதாக அவன் சொன்னான். அவள் உன் மகள் திவ்யஸ்ரீ, அவன் என் மகன் ராவணன். நீ புதையல் தேடி பூமியை தோண்டுகிறாய். நான் புழுக்களை தேடி பூமியை கீறுகிறேன். உனக்கு புதையல் கிடைக்கலாம், ஆனால் எனக்கு புழுக்கள் கிடைக்காது. அவைகளுக்கு பாலித்தீன் பாடைகளில் இறுதி ஊர்வலங்கள். நான் 6 குளம் கிணறுகளில் அலுங்காமல் கிடக்கும் நிலாவில் முகம் பார்க்கிறேன். நான் 6 குளம் கிணறுகளில் அலுங்காமல் கிடக்கும் நிலாவில் முகம் பார்த்தவன். ஆனால் நீ மோட்சத்திற்கு போவதற்காக வீசி எறிந்த பிணங்களால் நரகத்திற்கு சென்றன நதிகள். பாவம் போக்க பழைய துணிகளை கழற்றி போட்டு கடைசியில் கடவுளை கொண்டு வந்து கலக்கி சென்றாய். கடவுளை தின்ற பாவத்திற்காக கரை ஒதுங்கியது மீன்கள் மறுநாள். கடற்கரையில், கோவில் புல்வெளியில், பூங்காக்களில் காதலர் தினத்தன்று காதலன் கையில் மஞ்சள் கயிறு கொடுத்து கட்டுவதற்காக கட்டாயப்படுத்துவதை கலாச்சாரம் என்பாய் நீ. நானோ காலனி நாயும் கடைத்தெரு நாயும் காதல் ஊர்வலம் வரும்போது ஈயத்தட்டில் எலும்புகளை தட்டி தலை தீபாவளி விருந்து வைப்பேன். உன் கலாச்சாரத்தில் கோமியம் தெளித்து காதலை வாழ வைப்பேன். கடைசியில் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் நீ அனுமதிக்கப்படுவாய். அப்போது உன் கால் மாட்டிலிருந்து மூளையை எடுத்து கபாலத்தில் வைத்ததற்காக மருத்துவர்கள் சிலருக்கு விருது வழங்கும் விழாவில் என் பேரன் வந்து உட்கார்ந்திருப்பான். நன்றி, வணக்கம். ஒரு 3 கவிதைகள். முதல் கவிதை கதவுகள். தலைப்பு: கூரான கம்பிகள், சங்கிலிகள் இறுகி உள்தொங்கும் பூட்டு. கூரான கம்பிகள், சங்கிலிகள் இறுகி உள்தொங்கும் பூட்டு. முன்னெச்சரிக்கையாய் முள்முடி தாங்கும். கருப்பு வட்டத்துள் புதைந்துள்ளது அவர்கள் எண். மூலையில் உள்ளது நாய்கள் ஜாக்கிரதை பலகை. தபால் வாங்கும் பெட்டியும் அழைப்பு மணியும் உள்பக்கமாய். மஞ்சள் பை தொங்கும் பால் பாக்கெட்டுக்கும் தினசரிக்கும்.
உங்களையும் உங்கள் பொருட்களையும் பாதுகாக்கிறது கதவு. உங்களையும் உங்கள் பொருட்களையும் பாதுகாக்கிறது கதவு. பக்கத்து வீட்டை அந்நியப்படுத்தி கொண்டு பக்கத்து வீட்டை அந்நியப்படுத்தி கொண்டு. இரண்டாவது கவிதை தவறு தப்பு. பாண்டிய விளையாட்டின் கட்டத்துள் நின்று அகல கால் விரித்து சில்லு ஓட்டை நெற்றியில் வைத்து சரியா தப்பா என கேட்பவளை. பாண்டி விளையாட்டின் கட்டத்துள் நின்று அகல கால் விரித்து சில்லு ஓட்டை நெற்றியில் வைத்து சரியா தப்பா என கேட்பவளை. செல்லாங்குச்சியால் குறிவாத்து அடிக்க முற்படும் சல்லி பயலை. பெண்களை மதிப்பது எப்படி என்று பாட நடத்தாத சமூகத்தை தப்பு என பெருக்கல் குறியிட்டால் கட்டத்துள். மூன்றாவது கவிதை அப்பத்தை ஆப்பம் என மாத்திரை கூட்டி கத்தினான் சிறுவன். அவன் பிளாப்பட்டியில் படுத்து கிடக்கும் அப்பம் ஆயிரம் கதைகள் சொல்லும். பூனைக்கு அப்பத்தை பங்கிட்டு கொடுத்த கதை. பூனைக்கு அப்பத்தை பங்கிட்டு கொடுத்த மனித குரங்கின் கதை தொடர்கிறது அரசியலாய். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று எந்த பட்டினத்தடிகளின் விஷ அப்பம் மத தீவிரவாதிகள் கையில். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று எரிந்த பட்டினத்தடிகளின் விஷ அப்பம் மத தீவிரவாதிகள் கையில். ஜீசஸ் கொடுத்த ஞான அப்பம் அரிதாகிவிட்டது. யாருக்கும் யாருமே எதுவும் கொடுப்பதில்லை, அன்பை கூட. யாருக்கும் யாரும் எதுவுமே கொடுப்பதில்லை, அன்பை கூட. இந்த அப்பமோ இத்தா அம்மா கையில் சுடப்பட்டது. பீடி கம்பெனி போகும் அவசர கதியில் குமரிகளின் அறவயிறை நிரப்பும். கதை சொன்ன அப்பம் நான்காக மடிக்கப்பட்டு அதன் கதையும் முடிந்தது. அவனும் விற்பனை முடிந்து பள்ளிக்கூடம் சொல்வான் மதிய உணவுக்கு. பரிதவிக்க விட்டு போனானே கதறியது அப்பத்தை சுடு கைகளும் அப்பமும். நன்றி, வணக்கம். மகள் அதிகாரம். அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் சேட்டை பண்ணாமல் கம்முன்னு இருக்கணும்னு எச்சரித்து செல்கிறாள் மகள். அக்காவிற்கு கட்டுப்பட்டு ஆடாமல் அசையாமல் இருக்கிறது பொம்மை. கோபித்து கொண்டு போன குழந்தையை எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கிறது மரப்பாச்சி. அடுத்ததாக 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை செல்போன் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்பா பஸ் ஏறிட்டீங்களா? முன் சீட்டில் உட்காராதீங்க, ஜன்னல் ஓரத்தில் உட்காராதீங்க, பேருந்து ஓடும்போது செல்போன் பார்க்காதீங்க, தூங்கிக்கிட்டு வராதீங்க, இன்னும் நிறைய உத்தரவுகள் வந்த வண்ணம் இருக்கிறது. பிள்ளைகள் உணர்வதில்லை அம்மாக்களின் பரிதவிப்பை. செல்போன் மீண்டும் ஒலிக்கத் தொடங்குகிறது. பார்க்கும் இடமெல்லாம் கடவுள்களால் நிரம்பியிருக்கும் தேசத்தில் மனிதர்களை சந்திக்க மெனக்கிட வேண்டியிருக்கிறது. போதிமரம் அழைக்கிறது, ஆசையாக இருக்கிறது புத்தனாக. ஹைமாஸ் விளக்கொளியில் சிறு வைரக்கற்களாய் மலைத்துளிகளை உருட்டி கொண்டிருக்கிறது தென்காசி பெரிய கோபுரம். குடைகளை எரிந்துவிட்டு மலையோடு விளையாடி கொண்டிருந்தது குழந்தைகள். நேரம் கெட்ட நேரத்தில் பெய்வதாக மலையை சவித்து கொண்டிருந்தார்கள் அம்மாக்கள். கொண்டு வந்த சுண்டலையும் சுக்கு காப்பியையும் விற்க வழியின்றி கையை பிசைந்து கொண்டிருந்தாள் செல்வி அக்கா. கொஞ்சம் கூட பயமின்றி இன்னாசி சாமியாரை வதைத்து கொண்டிருக்கிறது குளிர். நன்றி. ஹைக்கூ என்ற கவிதை குறித்து நான் பேச இருக்கிறேன். ஹைக்கூ என்பது
1916ஆம் ஆண்டுகளிலே ஜப்பானில் தோன்றி பாரதியாலே அறிமுகம் செய்யப்பட்டு இங்கே அப்துல் ரஹ்மான் போன்ற தமிழன்பன் போன்ற கவிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். தண்ணீரில் தாளம் போட்டு கைகளை தட்டி மகிழ்ந்தது குழந்தை. தண்ணீரில் தாளம் போட்டு கைகளை தட்டி மகிழ்ந்தது குழந்தை. நடனமாடியது நிலா. பட்டுச்சேலை என்றவுடன் பட்டென்று நினைவுக்கு வருகிறது பட்டுப்புழுவின் மரணம். வீட்டுக்கு வெளியே அழகுதான் நட்சத்திரங்கள். வீட்டுக்கு வெளியே அழகுதான் நட்சத்திரங்கள். வீடற்றவரின் வெறுமை. வெடிக்கையில் வெள்ளை பஞ்சு. வெடிக்கையில் வெள்ளை பஞ்சு, நூற்கையில் வண்ண நூல், கைகளில் மட்டும் சாதி கயிறு. பிறந்தவுடன் ஆட்டிய கையும் காலும் இன்று வரை நின்றபாடில்லை நெசவாளி. வெள்ளாமை விளைந்தது, வீடு வந்து சேரவில்லை வட்டிக்காரன் களத்து மேட்டில். அடுப்படியில் வந்தவள் அடுப்பு தீயில் அணைந்தே போனாள். அடுப்பு தீயில் பசிக்கும் வயிறு கொதிக்கும் உலை. பசிக்கும் வயிறு கொதிக்கும் உலை, கொட்டத்தான் ஏதுமில்லை. குழந்தையும் தெய்வமும் ஒன்றே, எனக்கு மட்டுமே பசி. குழந்தையும் தெய்வமும் ஒன்றே, எனக்கு மட்டுமே பசி. குழந்தை கேட்டது. தவணை முறையில் கட்டில் மெத்தை. தவணை முறையில் கட்டில் மெத்தை. தொலைந்தது தூக்கம். வீணையை மீட்டியதும் விரல்கள் வழியே கடந்தது. வீணையை மீட்டியதும் விரல்கள் வழியே கடந்தது சோகம். இறந்த பின்னும் இதயம் துடிக்கிறது. இறந்த பின்னும் இதயம் துடிக்கிறது இதயதானம். காலமான பின்னும் காட்சிகள் தெரிகிறது. காலமான பின்னும் காட்சிகள் தெரிகிறது கண்தானம். கையேந்தி பிழைப்பவனும் காரில் இருந்து இறங்கியவனும், கையேந்தி பிழைப்பவனும் காரில் இருந்து இறங்கியவனும் கம்மங்கூழ் வண்டி முன்பாக. விடியலுக்காக கூவியது விடியவில்லை சேவலுக்கு. விடியலுக்காக கூவியது விடியவில்லை சேவலுக்கு. விடிந்ததும் தீபாவளி. அழாமல் அமைதியாய் சாப்பிட்டது குழந்தை. அழாமல் அமைதியாய் சாப்பிட்டது குழந்தை. கையில் அலைபேசி. ஆத்தா மரணம் அழுதாள் மகள். ஆத்தா மரணம் அழுதாள் மகள். கவனம் நகையில். காட்டில் மனிதன் ரோட்டில் மிருகம். காட்டில் மனிதன் ரோட்டில் மிருகம். எல்லை மீறல். மனிதம் வீழ்ந்தது காதல் வாழ்ந்தது. மனிதம் வீழ்ந்தது காதல் வாழ்ந்தது ஆணவ கொலை. குளிக்காமலே தினமும் பொட்டு வைத்து கொண்டது. குளிக்காமலே தினமும் பொட்டு வைத்து கொண்டது குளியலறை கதவு. விளையும் முன்னே தரையை முத்தமிட்டது பயிர். வறட்சி. கட்சி கூட்டம் முடிந்தது, வெளியே சிதறி கிடந்தன. கட்சி கூட்டம் முடிந்தது, வெளியே சிதறி கிடந்தன செருப்புகள். ரயில் பயணத்தில் பின்னோக்கியோடும் மரங்கள். கட்டிகளுக்கும் குழந்தையின் கண்கள். முதியோர் இல்லத்தில் தாத்தா விலாசத்தை குறித்து வைத்தான். முதியோர் இல்லத்தில் தாத்தா விலாசத்தை குறித்து வைத்தான். மறக்காமல் பேரன். நனைந்திருந்தது மௌனமாய் கதை கேட்ட நனைந்திருந்தது மௌனமாய் தலை கேட்ட தலையணையும். அடுத்து இறுதியாக ஒரு கவிதை. குனிந்து பார்த்தேன் உலகம் தெரிந்தது. நிமிர்ந்து என்னை உலகம் பார்த்தது. குனிந்து பார்த்தேன் உலகம் தெரிந்தது. நிமிர்ந்து என்னை உலகம் பார்த்தது. புத்தக வாசிப்பு. நன்றி, வணக்கம். படி படி நூலை படி, அதை வாசி நேசி சுவாசி. படி படி நூலை படி, அதை வாசி நேசி சுவாசி. வானவில்லின் வண்ணங்கள் வகை வகையான புத்தகங்கள், வாங்கி வாசித்தால் வழிகள் பிறக்கும். வானவில்லின் வண்ணங்கள் வகை வகையான புத்தகங்கள், வாங்கி வாசித்தால் வழிகள் பிறக்கும். வரலாறு தெரியும், வாழ்க்கை புலப்படும். நெறிகள் விளக்கிட நீதி நெறி விளக்கங்கள், வாழ்க்கையின் வழிகாட்டி திருக்குறள். நெறிகளை விளக்கிட நீதி நெறி விளக்கங்கள், வாழ்க்கையின் வழிகாட்டி திருக்குறள். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். பிளாட்டோ கூறியது. படிக்காமல் இருப்பதை விட
பிறக்காமல் இருப்பதே மேல் பிளாட்டோ. இளமையில் கல் ஆத்திச்சூடி. மலையடி வாரத்தில் எங்கள் மலையில் மந்திகள் கூட புத்தகங்களை படிக்கும் எங்கள் பதாகையில். மலையடி வாரத்தில் எங்கள் மலையில் மந்திகள் கூட புத்தகங்களை படிக்கும் பதாகையில். அறிவில் ஆசானாய் ஆன்றோர் முன் பணிவானவனாய் இவ்வுலகில் எடுத்துக்காட்டாய் ஈகையில் சிறந்தவனாய் உலகில் ஒளியாய் ஊக்கத்தில் சிறந்தவனாய் அறிவூற்றின் திறவுகோல் எண்ணத்தில் ஏக்கமுடையவனாய் ஏற்றம் மிக்கவனாய் ஐம்புலன்களை அடக்கியவனாய் ஒழுக்கம் சிறிதும் குறைவில்லாமல் ஓங்கி விளங்கப்படுவான். ஔதத்தின் தடையில்லாதவன் அக்தே இதன் சிறப்பாம். அதாவது படிக்கிறதுக்குடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது. எழுதுவத்கள் யாராய் இருந்தாலும் வாசிப்பது நாமாக இருப்போம். இன்னும் ஒரு சின்ன கவிதை தான். எங்களாலும் முடியும். இயற்கை அன்னையை கண்டு இன்புற ஆசைதான், ஆனாலும் கடல் அலையை ரசிக்க கண்கள் இல்லையே என்ற ஏக்கமும் தான். இயற்கை அன்னையை கண்டு இன்புற ஆசைதான், ஆனாலும் கடல் அலையை கண்டு ரசிக்க கண்கள் இல்லையே என்று ஏக்கம்தான். பார்வை இல்லை என்றால் என்ன? பாடங்கள் படித்து விவசாயத்தில் பட்டம் பெற்று சாதனை புரிந்தோம், பரவசப்படவும் முடியும் எங்களால். பார்வை இல்லை என்றால் என்ன? பாடங்கள் படித்து விவசாயத்தில் பட்டம் பெற்று சாதனை புரிந்து பரவசப்படவும் முடியும் எங்களால். வாய் பேச முடியாத நாங்கள் பொய் பேசியதே இல்லை. வாய் பேச முடியாத நாங்கள் பொய் பேசியதே இல்லை. வாய் பேச காது கேட்கவில்லை என்றால் என்ன? கரகம் வைத்து வயலில் நாற்று நடவும் முடியும் எங்களால். கால்கள் இல்லாத நாங்கள் பெரியவர் முன் கால் மேல் கால் போட்டு அமர்வதில்லை. கால்கள் இல்லாத நாங்கள் பெரியவர் முன் கால் மேல் கால் போட்டு அமர்வதில்லை. அவர்களை அவமரியாதை பண்ணியதும் இல்லை. கால்கள் இல்லை என்றாலும் என்ன? கடலில் நீச்சல் எடுத்து எங்கள் கனவை நினைவாய்க்கிட எங்களாலும் முடியும். அப்போது நாங்கள் பயணம் செல்ல பரிதபித்த நாட்களும் உண்டு. அப்போது நாங்கள் பயணம் செல்ல பரிதபித்த நாட்களும் உண்டு. இப்போதோ பேருந்துகளில் புகைவண்டிகளில் என பயணம் செய்து மகிழ்கின்றோம். 3 சக்கர வாகனத்தில் முழுவதுமாக வலம் வருகின்றோம். தன்னம்பிக்கையில் சிறிதும் தளர்வில்லாமல் எங்களாலும் முடியும் என்று. அபரிமிதமான சிறப்பு தானே. எங்களாலும் முடியும் என்பதற்கு வேறு என்ன சொல்ல முடியும் எங்களால்? கைகள் இல்லாத நாங்கள் கரைப்படியாத படிக்கு யாரிடமும் கையூட்டு வாங்கியதில்லை. கைகள் இல்லாத நாங்கள் கரைப்படியாத படிக்கு யாரிடமும் கையூட்டு வாங்கியதில்லை. கைகள் இல்லை என்றாலும் என்ன? எங்களாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கின்றதல்லவா எங்களிடம். கைகள் இல்லை என்றாலும் என்ன? எங்களாலும் முடியும் என்று தன்னம்பிக்கை இருக்கிறதல்லவா எங்களிடம். எங்களை போன்றவர்களான அருண் சின்ஹா போல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போல, ஹெலன் கில்லர் போல, ஐன்ஸ்டீன் ஹாக்கின்ஸ் போல, சுதா சந்திரன் போல நாங்களும் உலகில் மின்னும் நட்சத்திரமாக ஒளி கொடுப்போம் என்பதில் ஐயம் ஒன்றுமே இல்லை. மின்னும் நட்சத்திரமாக ஒளி கொடுப்போம் என்பதில் ஐயம் ஒன்றுமே இல்லை. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போமா? நேசிப்பது நாமாக இருப்போமா? விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதையோடு வருகிறேன். உங்கள் காதுகளை கொஞ்ச நேரம் கடனாக தாருங்கள். ஊரெல்லாம் ஒரே பேச்சு, பேச்செல்லாம் போயே போச்சு. ஏசி பேசி திரிஞ்ச காலம் போச்சு. கைபேசி இல்லைன்னா கௌரவமே போச்சு. நேரில் நின்று பேசுனதெல்லாம் போச்சு. ஏன் டெல்லில் பேசுகிறதே பெருசாக போச்சு. கண்ணு மண்ணு தெரியாமல் பேசுகிறதா போச்சு. காரு பஸ்ஸில் ஏறுனாலும் காட்டு கத்தலாச்சு. 4 சுவத்துக்குள்ளே நடந்த சண்டையெல்லாம் ஊர் உலகத்துக்கும் தெரியறதா போச்சு. நாய் நின்று உத்து பார்க்கறத மறந்து நரம்பு தெரிக்க ஏசுறதா போச்சு. பெத்த பிள்ளைய வச்சுட்டு போனாலும் பெத்தவங்களை கூட்டிகிட்டு போனாலும் பேசிக்கிட்டே போகிறதே பேசனா போச்சு. ஆஃபர் போட்டா ஆளாக பறக்கிறதாச்சு. அப்பம் கூப்பிட்டா முறைக்கிறதா போச்சு.
வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது போக, வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது போக, வாங்காத கடனுக்கு 300 முன்கூட்டியே முன்பணம் கட்டியாச்சு. இப்பெல்லாம் ஆஞ்சியோ பண்ணியிருந்தாலும் ஜியோ இல்லைன்னா என்னவோ போலாச்சு. ஜிபி ஏறுதான்னு பார்க்க போய் சிலருக்கு இப்போ பிபி ஏறி போச்சு. எல்லா ஸ்டார்களும் பின்னால் போக ஹாட்ஸ்டார் இப்போ முன்னால் வந்தாச்சு. நிலாவை காட்ட நேரம் இல்லாமல் கைபேசி காட்டி கவலைச்சோறு ஊட்டியாச்சு. 3000 ஆண்டு நம் நாகரிகம் எல்லாம் முகநூல் விமர்சனத்தில் மோசமாக போச்சு. விழாக்கில் போய் விளாசுறன்ட்டு அவங்க காலத்தை பிளாக்கில் போட்டாச்சு. ஷேர் லைக்கெல்லாம் சோறு போடுங்கிற சுபாவம் அதிகமாக போச்சு. கூடி நின்று பேசிய காலம் குறைஞ்சு போச்சு. இளவட்ட பிள்ளைக மன ஓட்டம் பழுதாச்சு. கூப்பிட்டு பேசுனா மரியாதை போச்சு. ஏச்சு பேச்சு எல்லாம் போச்சு. எல்லோர் மனசும் எல்லாம் போச்சு. உலகத்தோடு ஓட உருவான அறிவியல் கண்டுபிடிப்பு தான் கைபேசி. அதை மூலச்சலவைக்கு முதலிடம் கொடுக்காம வாசிப்பின் பெருவெளிக்கு வாருங்கள். பொய்யறியா வாய்மொழி மாந்தர் புடைசூடும் மக்களை சொன்ன சங்கப்புலவர் மாங்குடி மதுரார் மாங்குடியில் இருக்கிறார். குரத்தியின் வளையல் ஓசைக்காக வசந்தவள்ளி குற்றாலத்தில் காத்திருக்க திரிகூடராசப்ப கவிராயர் இருக்கிறார். கழுகுமலையின் பாதைகளை மட்டுமல்ல, ஐநா சபையிலும் தொட்டு இசைத்த சிந்துவின் தந்தை அண்ணாமலை கவிராயர் சென்னிகுளத்தில் இருக்கிறார். இசை உலகின் சுருதிகளை ஆய்ந்தளித்த கர்ணாமிர்த சாகரம் தந்த ஆபிரகாம் பண்டிதர் இந்த சாம்பவர் வடகரையில் இருக்கிறார். எல்லா மொழியிலும் நடைபெயிலும் தமிழ் சொற்கள் என வேர்ச்சொற்கள் தந்த மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் இருக்கிறார். வாடி வதங்கிய போதும் பாடி திரிந்த பாரதியை பத்திரப்படுத்திய செல்லம்மா பாரதி இதோ கடையத்தில் இருக்கிறார். பன்மைத்துவத்தின் பக்கத்தில் அகற்ற முடியா இருக்கையில் அமர்ந்திருக்கிறது நம் தொன்மைகள். பொதிகை மண்ணில் நாம் வைக்கும் காலடிகள் எல்லாம் கீழடிகள் தான். வாசியுங்கள், வானம் அழகு, வாழும் மனிதர்கள் அழகு. ஒரு மணி நேரம் உங்கள் கைபேசியை அணைத்து பாருங்கள். இந்த உலகம் அழகு, உங்கள் ஊர் அழகு. நன்றி.